மக்களை வணக்கம். காலையிலிருந்து பரபரப்பான தேர்தல் முடிவுகள்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னும் அந்த தேர்தல் முடிவுகளில் ஃபைனலுக்குள்ளே வரவே இல்லை, போயிட்டே இருக்கு. இதுவரை தமிழ்நாடு அரசியல் களத்தில் இப்படி ஒரு சூழல் வந்ததே இல்லை. கடந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியல்லையும் சரி, அதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சரி, இப்படி ஒரு சூழ்நிலை தொங்கு சட்டமன்றம் இதுவரை வந்ததே கிடையாது. முதல் முறையாக வெற்றி அந்த மேஜிக் நம்பருக்கு மிக அருகில் விஜயை நிறுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பெரிய அலை அடிச்சிருச்சு, அதனால மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் அலை ஸ்வீப்பாக அடிச்சுதானா இல்லை. ஏன்னா திராவிட கட்சிகளில் 2 கட்சிகளுமே தங்களுக்கான இடங்களை, அவர்களுக்கு உண்டான இடங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ திமுக 73 அல்லது 74 அப்படின்னு ஒரு ரேஷியோவில் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் பல சுற்றுக்கள் பாக்கி இருக்கு. அப்புறம் அதிமுக 52 53ன்ற மாதிரி இடங்கள்ல இருக்காங்க. தாவேகா 107 108 இப்போ 109 அப்புறம் 108ன்னு இந்த மாதிரி மேஜிக் நம்பர் மாறிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் 10 இடங்கள் மேஜிக் நம்பர் ஆட்சியை தக்க வைப்பதற்காக, ஆட்சியை தக்க வைப்பதுன்னு சொல்ல முடியாது, ஆட்சியை அமைப்பதற்காக விஜய்க்கு தேவைப்படுகிற இடங்கள் இன்னும் 10லேருந்து ஒரு 12 இடங்கள் வச்சுங்க. கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருக்கணும்னா ஒரு 12 14 இடங்கள் அவர் கிடைத்தால் அவர் சேஃபர் ஜோன்ல ஆட்சியை 5 ஆண்டு காலம் நிறைவாக நடத்த முடியும். ஆனாலும் இனிமேல் கூட்டணி தயவோடு தான் அவர் செயல்பட முடியும். முழு மெஜாரிட்டியாக வரல. அப்போ நிச்சயமாக அது ஒரு மைனாரிட்டி அரசாக தான் மாறும். அல்லது இவர் ஏற்கனவே விக்கிரவாண்டி கூட்டத்தில் சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி காங்கிரஸ் உடனே கை கொடுக்க தயார் ஆயிடுச்சு. டெல்லியிலிருந்து சிக்னல் விட்டதாக சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் அவர் காங்கிரஸ் 5 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரா லக்கேஜாக திமுகவில் எப்படா வெளியே போலான்னு காத்துட்டு இருக்கிறவர்கள் இப்போ உரிமையாகவே அவர்கள் தாவுவதற்கு தயாராகி விட்டார்கள். ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இது நடைமுறை. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட விஜய்க்கு வாழ்த்து சொன்னதாக தகவல் வருது. தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொன்னார்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அரசியல் நாகரிகத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். ஒரு பக்கம் மோடி வாழ்த்துறாரு, ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு வாழ்த்துறாரு, ஒரு பக்கம் ராகுல் காந்தி வாழ்த்துறாரு. கிரீஷ் ஜோடங்கர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னு. இப்போ இவருக்கு தேவையான நம்பர் ஒரு 10, சேஃபர் ஜோன்ல இன்னும் ஒரு 5 இடங்கள், மொத்தம் 15 இடங்கள் அவங்களுக்கு வந்தா போதும். அப்ப 5 இடங்களை பெற்றிருக்கிற காங்கிரஸும் 5 இடங்களை பெற்றிருக்கிற பாமகவும், பாமகவுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு புண்ணாக்கெல்லாம் கிடையாது. அவங்க எங்க வேணா தாவுவாங்க. ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னா எந்த பக்கம் வேணாலும் அவர்கள் போவார்கள். பாஜக தயவோடு, பாஜக ஆதரவோடு, பாஜகவுடைய அன்போடு அவர்கள் எங்க வேணா தாவுவாங்க. திமுக கூட்டணிக்கு போல இல்லை. அவங்க போவது விஜய் கிட்ட தான் போறாங்கன்னா பாஜகவும் கிரீன் சிக்னல் காட்டிடும். அந்த அடிப்படையில் ஈஸியாக விஜய் ஆட்சியை அமைக்க முடியும். இப்போ 2 இடங்களை ஜெயிச்சிருக்காரு. அந்த 2 இடங்கள்ல பெரம்பூர் சென்னையிலேயே இருக்கு. அவர் வீட்டிலேருந்து அடிக்கடி வர முடியும். அடிக்கடி வருவாரான்னு தெரியாது. சென்னையிலேயே இருக்கிறதுனால அவர் ஈஸியாக மானிட்டர் பண்ணக்கூடிய தொகுதியாக பெரம்பூர் தொகுதி இருக்கு. இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. அங்கே ஏற்கனவே அவர் வெளியூர்காரு, அவர் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க 2 பேருமே. ஒரு பக்கம் இனிகோ இருதயராஜும், இன்னொரு அதிமுகவை சேர்ந்தவரும். விஜய்க்கு எதிராக செய்யப்பட்ட பிரச்சாரம் என்னன்னா, விஜய் வெளியூர்காரு, அவருக்கு வரமாட்டாரு, அவர் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ திருச்சியில வெற்றி சான்றிதழ் வாங்குவதற்கு கூட திருச்சிக்கு அவர் போல. அவருடைய நேரடி முகவராக இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் தாவேக்காவை சேர்ந்தவர் தான் அந்த வெற்றி சான்றிதழ் வாங்கியிருக்காரு. அந்த அடிப்படையில் திருச்சி கிழக்கை அவர் கை கழுவ முடிவு செய்து விட்டார். அதாவது கை கழுவதான் என்னது, ராஜினாமா பண்ண போறார். 2 தொகுதியில் நிற்க முடியாது. அதாவது தொடர்ச்சியாக எம்எல்ஏவா நீங்க பயணம் பண்ண முடியாது. வெற்றி பெற்ற 14 நாளுக்குள்ள நீங்க ராஜினாமா பண்ணணும் ஏதாவது ஒரு தொகுதியை. அப்ப அவர் முடிவு செய்திருக்கிறது திருச்சி கிழக்கு. ஏன்னா இங்க சென்னையில தான் அடிக்கடி போக முடியாது, பெரம்பூர் பக்கத்திலே இருக்கு. அந்த அடிப்படையில் திருச்சி கிழக்குல அவர் ராஜினாமா செய்கிறார். அதுதான் இப்போ முடிவெடுத்த விஷயம். இப்போ அவர் ராஜினாமா செய்து விட்டால் அந்த இடத்துல யாரை நிறுத்துவாங்க? ஆளாளுக்கு ஜோசியை சொல்லுவாங்க, இவர் நிறுத்துவார், அவர் நிறுத்துவாங்க, திரிசாவை நிறுத்துவாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் விஜய் வேறொரு முடிவில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல். ஏற்கனவே அவர் நடித்த படம் சர்க்கார், முருகதாஸுடைய இயக்கத்துல வெளியான படம் சர்க்கார். அந்த படத்துல ஒரு விரல் புரட்சின்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அரசியல் படம் தான் அது. தன்னுடைய ஓட்டை யாரோ போட்டுருவாங்க, சேலஞ்ச் பண்ணி அந்த ஓட்டை போடுவார். 49 அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஒரு விஷயங்கள் பண்ணுவதாக அந்த படம் இருக்கும். அதை கிளைமேக்ஸ்ல வெற்றி பெற்றாலும் அவர் பதவியில் உட்கார மாட்டார், வேறொருவரை முதலமைச்சராக உட்கார வைப்பார். அந்த அடிப்படையில் நேர்மையான அதிகாரிகள் கையில் கொடுத்துட்டு அவர் போயிடுற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கும். அது கிளைமேக்ஸ் காட்சி. இப்போ அங்கே சர்க்குணம் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் அடையாளப்படுத்துவாங்க. எனக்கு முருகதாஸ் அவர்கள் நல்ல நெருங்கிய நட்பு வட்டாரம், அவரோட நல்ல நட்பு இருக்கிறதுனால, அதே நேரத்தில்
இந்த காட்சி அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளை அடையாளப்படுத்திய மிக மிக நேர்மையான அதிகாரியாக, ஐஏஎஸ் அதிகாரியாக பார்க்கப்பட்டவர் சகாயம் ஐஏஎஸ். சுடுகாட்டில் படுத்து கிடந்து அங்க பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டாந்தவர். கிரானைட் ஊழல்லாம் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடிகளை காப்பாற்றியவர். ஊழல் செய்தவர்களை அடையாளப்படுத்தியவர். எந்த சமரசத்துக்கும் ஆளாகாதவர். லஞ்ச லாவண்யத்துக்குள்ள சிக்காதவர். லஞ்ச லாவண்ய அதிகாரிகளுக்கு துணை போகாமல் உறுதியாக நின்றவர். இப்படி பல விஷயங்கள் வைத்து அவர் ஆட்சியில் இருக்கும்போதே அவரை பந்தாடியது அதிமுக அரசாங்கம். ஆனால் அவர் பணிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை பிஆர்எஸ் கொடுத்து ரிசைன் பண்ணிட்டார். இனிமே இங்க நேர்மையா நம்மளால ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. அவர் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சார், லஞ்சத்துக்கு எதிரான இயக்கம். அவருக்கும் அரசியல் ஆசையெல்லாம் இருந்துச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், தான் மக்களுக்கு நல்லது செய்யணும், இளைஞர்களை ஒன்று திரட்டணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள்லாம் இருந்தது. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அந்த கட்சியில சேருவார்லாம் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் ஏனோ காரணம், என்ன காரணம் தெரியாது, அவர் போய் அந்த கட்சியில இணையல. ஆனால் இப்போது வருகிற தகவல் என்னன்னா, அவருக்கு திருச்சி கிழக்கில் அவரை நிறுத்துவதற்காக விஜய் முடிவு செய்ததாக சொல்லப்படுது. இது அதிகாரப்பூர்வ தகவலானா தெரியல. இந்த கட்சி தகவல் கட்சி தானே. ஆனால் அப்படி ஒரு உண்மை தகவல் இருந்தால் அது நிச்சயமா நல்ல விஷயம்னு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா மற்றவர்களை காட்டிலும் ஐஏஎஸ் அதிகாரியா இருந்த சகாயம் ஐஏஎஸ் எனக்கு நேரடியாகவே பழக்கம் இருக்கு. நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். சமீபத்தில் கூட நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நேர்காணல் கொடுக்க வந்திருந்தப்ப நிறைய நேரம் நான் அவரோட பேசுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சது. நிறைய விஷயங்களை பேசணும். விஜயனுடைய அரசியல் விஷயங்கள்லாம் அவர் நிறைய அப்போ பேசினாரு. அவருக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. நிறைய விஷயங்களை பேசி, ஆனால் தன்னுடைய அந்த நேர்மையில அவர் கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி அரசியல் களத்துக்குள்ள அவர் வருவாரா? திருச்சி கிழக்கில் அவர் விஜய் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் நிற்பாரா? ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, அவர் எப்படியாவது நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டோம்னா அவருக்கு ஒரு முக்கிய பதவி, அமைச்சர் பதவியோ அல்லது முக்கிய ஆலோசகர் பதவியோ தனக்கு கூடவே வச்சுக்கிற மாதிரியான பல்வேறு ஏதாவது முக்கிய பொறுப்புகளை கொடுக்கலாமா அப்படின்னு கூட யோசிப்பதாக சொல்லப்படுது. அப்படி ஒரு தகவல்கள் பரப்பி விடப்படுது. எத்தனையோ தகவல்ல பரப்பி விட்டாங்க. நமக்கு அதன் மீது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் சகாயம் குறித்து வருகிற தகவல்களை நாம் மனப்பூர்வமாக அதை ஆதரிக்கிறோம். அவர் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் வருவது ரொம்ப சால சிறந்தது. ஆனால் இங்க நேர்மைக்கு இடம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விஜய் பெரிய அப்படியே ஆபத் பாந்தவனா கடவுளாக மாற்றப்பட்ட அந்த ரசிகர்களால் அவர் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள், அவர் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளுக்கு கையில கஜானாவில் காசே கிடையாது. சுத்தமா பணம் இல்லாத போது கடன் தான் வாங்கணும். ஏற்கனவே தமிழ்நாடு 10 லட்சம் கோடியை கடனை தாண்டி போடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் மேற்கொண்டு கடன் வாங்குவதற்கான திட்டமா அல்லது வருவாயை பெருக்குவதற்கான என்ன திட்டம் வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இந்த சூழ்நிலையில சகாயம் ஐஏஎஸ் குறித்து வருகிற இந்த தகவல் ஒரு சின்ன ஒரு ரிலீஃபாக பார்க்கப்படுது. ஆனால் விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய சவால்கள் காத்து கிடக்குது. அவருக்கு முன்பாக இருக்கிற வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குற அந்த விஷயம், அதற்கு நிதி ஆதாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. பெண்கள் எல்லாருக்கும் 2500 ரூபா கொடுக்குற மகளிர் உரிமை தொகை அது என்ன நடக்கும்னு தெரியல. அதற்கான நிதி ஆதாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்புறம் 15,000 ரூபா படிப்பு தொகை, அப்புறம் இவங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு விஷயங்களுக்கு சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. நகை 8 கிராம் தங்கம், தாய்மாமன் சீர், தரமான பட்டுப்புடவை இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கணும். இந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ள அவருக்கு செலவாகிற தொகை 20 லட்சம் கோடி. அது எங்க என்ன பண்ண போறாங்கிறதுலாம் தெரியல. இனிமே அவர்கள் அதுக்கு முன்னெடுக்கிற விஷயங்கள்ல அவர் என்ன செய்ய போறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது அவருக்கு மேஜிக் நம்பரை வருவதற்கு ஒரு 10-15 இடங்கள் தேவை. அதை எடுப்பதற்கான வேலை தான் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மக்களை அவர் ஏமாற்றி விட்டார். அவர் நம்மகிட்ட இருப்பாரு, பெரம்பூரை ராஜினாமா பண்ணுவார்னு அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே மற்ற 2 திமுக அதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணது போலவே திருச்சி அவர் சுத்தமாக கை கழுவி விட்டார். அங்க போக கூட இல்லை. நன்றி சொல்ல போவாரான்னு தெரியாது நமக்கு. இனிமே அவர் எல்லா இடங்களுக்கும் போவாரா? ஏன்னா நான் வெற்றி பெற்றவுடன் கிராம வருவேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தூரம் அது சாத்தியமாகும் அல்லது சொன்ன சொல் காற்றோடு போயிருமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்துல விஜய் எடுக்கிற இந்த நடவடிக்கை நிச்சயமாக மக்கள் மத்தியிலையும் அவரை ஒரு பேசுபொருளா வச்சிருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்றாரு அப்படின்றத. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.